இங்க அதியோத்துங்கிற ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா எப்பதான் வேலை முடிச்சிட்டு வருவாங்கன்னு வீட்லயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா கையில பாலை கொடுத்துட்டு அப்பா பால் போடுப்பான்னு சொல்றான். அவங்க அப்பாவும் கடமைக்கு 2 பாலை போட்டுட்டு அவங்க அப்பா போன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவன் வீட்டுக்கு ஒரு பையனா இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறனால இவனுக்கு விளையாடுறதுக்கும் யாருமே இல்ல. சரி அவங்க அப்பா அம்மா கூடயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போனே தான் பாத்துட்டு இருக்காங்க. இதனால இந்த குட்டி பையனும் வீட்டுல இருக்கிற விளையாட்டு ஜாமாவனை எடுத்து விளையாடி பாக்குறான். ஆனா இவனுக்கு ரொம்ப போரிங்கா தான் இருக்கு. இவங்க அப்பா மறுபடியும் வீட்டுக்கு வரப்ப இவங்க அப்பாவை பால் போட சொன்னா, என்னைய சும்மா பால் போட வச்சுக்கிட்டே இருக்காத, நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இவன் கூட ஜாலியா பேசி விளையாடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாமேன்னு போனா அவங்க அப்பா ஒரு போனை இவன் கிட்ட கொடுத்து இந்த கேம் விளையாடு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி தராரு. இது மட்டும் இல்லாம ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போறாங்க. அங்க வந்த எல்லா பேரண்ட்ஸும் பசங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவங்க கையில போனை கொடுத்து அவங்கள கேம் விளையாட சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதியோத்தும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பர்த்டேவும் வருது. அதனால இந்த பையனுக்கு கேக்குனா வெட்டி செலிப்ரேட்னா பண்றாங்க. அப்ப நம்ம அதியோத்தோட அப்பாவும் இவனுக்கு சர்ப்ரைஸா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒன்னு வாங்கி தராரு. அந்த மொபைலை வச்சுக்கிட்டு இவன் பொழுதுனைக்கும் பப்ஜி கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.